ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய சப்பாத்தி எக் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. இது நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், அதுக்கு பதிலாக டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எப்போ வேணால் இது வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தியை வந்து நல்லா திரட்டி இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்குள்ள ஸ்டஃபிங்க்கு நான் இன்றைக்கி வந்து கேரட், கேபேஜ், ஆனியன் மட்டும் லைட்டாக பெப்பர், சால்ட் அண்ட் சில்லி பவுடர் போட்டு சாட்டே பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், லைக் கேப்சிகம், மஷ்ரூம், பன்னீர், சிக்கன் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல ஒரு எக்கு மட்டும் உடச்சி ஊற்றி அதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலேயே இந்த சப்பாத்தியும் வந்து போட்டு எடுத்து தனியாக வச்சுட்டு தென் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து அந்த சாண்ட்விச் ஸ்ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா மயோனைஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து நம்ம சாட்டே பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் உள்ளே ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது ரொம்ப கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட நம்ம வெளியெல்லாம் சாப்பிட்ற ரோல் மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி டைம் கூட கிட்ஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் பேக் பண்ணி தரலாம். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து சப்பாத்தி குருமான்னு சாப்பிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பை பாய்.